ஒருத்தரை ஏமாத்தணும்னா முதல்ல அவரோட ஆசையை தூண்டணும். இதுதான் எல்லா மோசடிக்கும் ஆரம்பம். ஆனா இதோட முடிவு பணத்தை மட்டும் இல்ல, நிம்மதியையும் தொலைச்சிட்டு அந்த இழப்பை ஈடுகட்ட மக்கள் படுற பாடு இருக்கே, அது சொல்லி மாளாது. அப்படி ஆசையை தூண்டுற எந்த விஷயத்திலும் கவனம் வேணும் அப்படிங்கிற உணர்த்துற மற்றும் ஒரு கதை தான் லண்டன்ல நடந்த அந்த மாபெரும் மோசடி. இது வெறும் மோசடி மட்டும் இல்ல, அதுக்கும் மேல நடந்த பல சித்திரவதைகளும் கொடுமைகளும். இந்த மாதிரி வரலாற்றுல மறைக்கப்பட்ட அதிர்ச்சியூட்டும் உண்மை சம்பவங்களை தெரிஞ்சுக்க வேதேஸ் எக்ஸ்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1820 லண்டன் நகரத்துல கிரிக்கோர் மெக்ரிக்கோர் அப்படின்னு ஒருத்தர் வந்து இறங்குறாரு. வெனிசுலா நாட்டு சுதந்திர போர்ல சண்டை போட்ட ஒரு மாவீரன். லண்டன் மேயரே இவருக்கு எழுந்து நின்னு சல்யூட் அடிக்கிற அளவுக்கு செல்வாக்கான ஆளு. அவர் லண்டன் மக்கள் கிட்ட எனக்கு சொந்தமா ஒரு நாடு இருக்கு, அதோட பேரு பொயாஸ், அந்த நாட்டுல குடியேற லண்டன் மக்களுக்கு நான் அழைப்பு விடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த காலகட்டத்துல லண்டனோட பொருளாதாரம் ரொம்ப மோசமா இருந்ததால இந்த வாய்ப்பை நோக்கி மக்கள் நகர்ந்தாங்க. மெக்ரிகோர் அரேஞ்ச் பண்ண மீட்டிங்க்கு லண்டன் மக்கள் திரளாக சென்றாங்க. பெரிய மாளிகையில மீட்டிங் தொடங்குது. மெக்ரிகோர் ஒரு பிரம்மாண்டமான வரைபடத்தை விரிச்சு காட்டி, இதோ பாருங்க, இதுதான் பொயாஸ் நாடு, உங்களுக்கான மாளிகைகள் இங்க கட்டப்பட்டிருக்கு, அங்க ஓடுற நதியில தங்க துகள்கள் கலந்து ஓடுது அப்படின்னு ஆசை வார்த்தைகளை அள்ளி வீசினாரு. மக்களுக்கு பேராசை கண்ணை மறைச்சது. லண்டன்ல இருக்கிற அவங்களோட வீடு வாசல் நகைன்னு எல்லாத்தையும் வித்துட்டு மெக்ரிகோரோட நாட்டுக்கு குடிபெயர போட்டி போட்டுக்கிட்டு பணத்தை கொட்டினாங்க. லண்டன் பணத்தை மெக்ரிகோர் கிட்ட கொடுத்து போலியா அச்சடிச்ச பொயாஸ் நாட்டு பணத்தை வாங்கிக்கிட்டாங்க. பொயாஸ் நாட்டுக்கு கிளம்பும் நாள் வந்துச்சு. 250 பேர் கொண்ட ஒரு குழு ஒரு பெரிய கப்பல்ல ஏறி அந்த நாட்டுக்கு கிளம்புறாங்க. ஆனா மெக்ரிகோர் தனக்கு லண்டன்ல முடிக்கப்பட வேண்டிய சில வேலைகள் இருக்கு, அதை முடிச்சிட்டு 2 நாள்ல கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பல மாத பயணம் கரை வந்துச்சு. புத்தாடைகளை உடுத்திக்கிட்டு கப்பல்ல இருந்து இறங்கி படகு மூலமா நிலத்துக்கு வந்து தரையில கால் வச்சா கால் முழங்கால் அளவுக்கு சேத்துல புதையுது. மெக்ரிகோர் சொன்ன மாதிரி எந்த விஷயமும் அங்க இல்ல. ஒருவேளை இன்னும் உள்ள போகணும் போல அப்படின்னு நினைச்சு அவங்க வந்த கப்பலை திருப்பி அனுப்பிட்டாங்க. ஆனா சில குழப்பத்துக்கு பிறகு மேப் எடுத்து வச்சு மெக்ரிகோர் சொன்ன விஷயங்களை தேடி பார்த்தாங்க. மாளிகை இருக்க வேண்டிய இடத்துல வெறும் முட்புதர்கள் தான் இருந்துச்சு. அங்க எந்த நதியும் ஓடல. உலக வரைபடத்துல பொயாஸ் அப்படின்னு ஒரு நாடே கிடையாது. மெக்ரிகோர் இல்லாத ஒரு நாட்டை இவங்க தலையில கட்டிட்டு லண்டன்ல சொகுசா வாழ்ந்துகிட்டு இருக்கான். அடுத்து நடந்ததெல்லாம் கொடுமையோட உச்சம். ஆசையா மாளிகையில வாழலாம் அப்படின்னு வந்தவங்களுக்கு அங்க ஒதுங்க ஒரு சின்ன குடிசை கூட இல்ல. உடைஞ்ச மரக்கிளைகளை வச்சு தற்காலிகமா ஒரு கூடாரம் அமைச்சாங்க. ஆனா பலமான காத்து மழை அந்த கூடாரத்தை வீசி எரிஞ்சது. லண்டன் பனியில வாழ்ந்த உடம்பு அது. அந்த வெப்ப மண்டல காட்டுல இருந்த கொசுக்களும் மணல் ஈக்களும் அவங்கள உயிரோட உறிஞ்சி குடிக்க ஆரம்பிச்சது. உடம்பெல்லாம் ரணம். இதுக்கு மேல ஒரு பயங்கரம் அங்க நடந்துச்சு. மலேரியாவும் மஞ்சள் காய்ச்சலும் ஒரு அரக்கனை போல அவங்க கூட்டத்துக்குள்ள நுழைஞ்சது. அடுத்தடுத்து பலரை அந்த நோய் தாக்க மரண ஓலம் கேட்க ஆரம்பிச்சது. உடல்ல பலம் இல்லாம இறந்தவங்களை புதைக்க கூட முடியல. இதை எல்லாம் விட மிக கொடுமையான வலி எது தெரியுமா? என் குழந்தைக்கு ஒரு வாய் பால் கிடைக்காதா அப்படின்னு அவங்களோட தாய்மார்கள் கதறின அந்த சத்தம் அந்த அடர்ந்த காட்டை தாண்டி எந்த கடவுளுக்கும் கேட்கல. அந்த நேரத்துல அவங்க உணர்ந்தது ஒன்னே ஒண்ணுதான். அவங்க கையில பெட்டி பெட்டியா பணம் இருந்துச்சு, ஆனா அதை வச்சு ஒரு வாய் சோறு கூட சாப்பிட முடியல. இந்த நரகத்துல இருந்து அவங்க எப்படி தப்பிச்சாங்க? மீதி கதையை முழுசா பாக்குறதுக்கு சேனல் நேமுக்கு கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க, இல்ல கமெண்ட்ல இருக்கிற லிங்கை செக் பண்ணுங்க.